ப்ரீ டெலிவரி செக். ஸோ இப்போ நம்ம வண்டி வந்து புக் பண்ணிடுவாங்க, காசு கொடுத்து ஆரியில் வந்து புக் பண்ணிடுவோம். ஒரு வழியாக வண்டி வந்து இன்றைக்கி டெலிவரின்னு சொல்லிடுவாங்க. பட் ராயல் என்ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்போவுமே வந்து வண்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன சொன்னாலுமே அவங்க வந்து கேட்பாங்க. வண்டி நீங்கள் டெலிவரி எடுக்கிறதுக்கு முன்னாடியும் நீங்கள் ஒரு சில விஷயம்லாம் செக் பண்ணணும் வண்டியில். அதை வந்து நீங்கள் கம்பல்சரி செக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு நாளைப்பில் எந்த ப்ராப்ளமும் இருக்காது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதே மாதிரி நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் கிளப் மெம்பர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம சேனல் இந்த அளவுக்கு டெவலப் ஆகிருக்க மெயின் ரீசன் நீங்கள் தான். ஸோ யாராவது புதுசாக இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நீங்களும் ஃப்ரெண்ட்ஸ் கிளப்பில் மெம்பர் ஆகிக்கும். ஆனால் அது எல்லாத்துக்கும் முன்னாடி இந்த வீடியோவில் உங்களை பார்த்ததில் சந்தோஷமாக இருக்குதுன்னா உங்கள் பிரதீப். வணக்கம் அண்ட் வெல்கம் டு பிரதீப்ஸ் vlog. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வண்டியில் வந்து என்ன செக் பண்ணணும் அப்படின்னா வண்டியோட பெயிண்டிங். ஏன்னா வண்டி வந்து நமக்கு இவ்வளோ காசு கொடுத்து வாங்குறதே வந்து நம்ம வண்டியில் வந்து பெயிண்ட்லாம் வந்து நல்லா இருக்கணும். ஏன்னா அவுட் ஆஃப் ஃபினிஷ் தான் ஃபஸ்ட்டு வந்து நம்ம செக் பண்ணுவோம். ஸோ வண்டியை சுற்றி பெயிண்டிங் வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. ஏன்னா எங்கேயா ஸ்க்ராச்சஸ்லாம் இருந்தால் நீங்கள் அப்போயே அவங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. இன்ஃபார்ம் பண்ணி அதை ரெடி பண்ணி வந்து கொடுக்க சொல்லுங்கள். வண்டியை சுற்றி எல்லா இடமும் கரெக்டாக செக் பண்ணுங்கள். செக் பண்ணிவிட்டு பெயிண்டிங்கில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா ஏதோ ஒரு ஸ்க்ராட்ச் இருந்துச்சுன்னா நீங்கள் அப்போவே வந்து அவங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. இது வந்து ஃபஸ்ட் பாயிண்ட். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வண்டியில் வந்து எங்கேயா ரஸ்ட் ஆகிருக்கான்னு பாருங்கள், அதாவது துரு பிடிச்சிருக்கா. ஏன்னா இது எல்லாமே வந்து ஆரியை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாகவே வந்து இரும்பு பார்ட்ஸ். ஸோ எங்கேயா துரு பிடிச்சிருக்கான்னு வந்து ரொம்ப மைன்யூட்டாக இருக்கும். அதையும் செக் பண்ணுங்கள். செக் பண்ணிவிட்டு அந்த மாதிரி எதாவது இருந்துச்சுன்னா அதையும் வந்து நீங்கள் அப்போயே சொல்லிடுங்க. மூணாவது வந்து நீங்கள் என்னென்னா டாக்குமெண்டேஷன். அதாவது வண்டி வாங்குறதுக்கு முன்னாடி வண்டியோட டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து கரெக்டாக செக் பண்ணுங்கள். அதாவது இன்ஜின் சேஸ் நம்பர் இங்கே கொடுத்துருப்பாங்க, அதே நம்பர் தான் உங்களோட ஆர்சியில் இருக்கா. ஏன்னா ஒவ்வொரு டைம் வண்டி மாற்றி வாங்கிட்டு போன கதையெல்லாம் நிறைய பேர் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ டாக்குமெண்டேஷன் கரெக்டாக இருக்கா செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வண்டியோட நம்பர், ஃபேன்சி நம்பர் இருக்கு இல்லைங்க, அந்த நம்பரும் வந்து ஃபேன்சி நம்பரோ இல்லை நீங்கள் எடுத்த நம்பரோ எல்லாமே கரெக்டாக இருக்கா செக் பண்ணுங்கள். அப்புறம் எலக்ட்ரிக்கல்ஸ், அதாவது வண்டியை நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு எல்லா எலக்ட்ரிக்கல்ஸும் கரெக்டாக ஒர்க் ஆகுதா செக் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் ஓடோமீட்டர் ஓடுதா, அப்புறம் ட்ரிப் மீட்டர், அப்புறம் வந்து லைட்டு, இண்டிகேட்டர்ஸ், பிரேக் ஸ்விட்ச், பிரேக் லைட், இது எல்லாமே வந்து நீங்கள் அப்போவே அவங்ககிட்ட சொன்னீங்கன்னா அவங்க அப்போயே ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. அதே ஒன்ஸ் நீங்கள் வண்டியை வெளியில் எடுத்துகிட்டு வந்துட்டு அப்புறம் நீங்கள் போனீங்கன்னா அது சர்வீஸ் சென்டருக்குள்ளே போகணுன்னு வாங்க, அங்கே போகணுன்னு வாங்க, ரொம்ப டார்ச்சர். அதனால் அது வந்து மெயின், அதை பாருங்கள். அப்புறம் வந்து என்ன பண்ணுங்கன்னா வண்டியை வந்து ஆன் பண்ணி ஒரு 1 or 2 minutes விட்டுட்டு வண்டியில் எதாவது அன்யூஷுவலாக எதாவது நாய்ஸ் கேட்குதா செக் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஜின்லேருந்து எதாவது நாய்ஸ் வருதா, சரிங்களா. அப்புறம் செயின் ரொம்ப லூஸாக இருந்தால் அதுலேருந்து ஒரு நாய்ஸ் வரும், அது வருதா. நீங்கள் டெலிவரி எடுக்கிறதுக்கு முன்னாடி அவங்க அவசரப்படுத்துவாங்க, ஃபோட்டோலாம் எடுத்து ஓகே சார்னு சொல்லி கையில் கொடுத்து அனுப்பி விட பார்ப்பாங்க. ஆனால் நீங்கள் கொஞ்சம் உஷாராக என்ன பண்ணுங்கன்னா, நான் ஒரு ரைடு போயிட்டு வரேன், நீங்கள் எடுத்துகிட்டு ஒரு 1 kilometer போயிட்டு வந்து இதெல்லாம் எதாவது நாய்ஸ் வருதான்னு சொல்லி செக் பண்ணுங்கள். அப்புறம் வந்து வேறு என்ன நீங்கள் செக் பண்ணணுன்னா ஃபியூஸ் பாக்ஸ் இருக்குல்ல, இந்த இடத்துல வந்து நான் பழைய வீடியோவிலே காமிச்சிருப்பேன், உங்களுக்கு தெரியலனா என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். அதில் ஃபியூஸ் பாக்ஸ் வந்து செக் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணி அந்த எல்லா எக்ஸ்ட்ரா ஃபியூஸஸ் வந்து கரெக்டாக கொடுத்துருக்காங்களா, அது ஒன்று. நெக்ஸ்ட்டு டூல் பாக்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. அதை பற்றின வீடியோவும் நம்ம ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, அதையும் செக் பண்ணுங்கள். டூல்ஸ் பாக்ஸ் வந்து கரெக்டாக இருக்கா செக் பண்ணுங்கள். அப்புறம் வந்து அவங்க என்ன கொடுப்பாங்கன்னா, இன்னொன்று வந்து அந்த ஃபஸ்ட் எய்ட் கிட் ஒன்று கொடுப்பாங்க, சின்ன கிட், அதுவும் வந்து வண்டியில் இருக்கணும். அது வந்து அவங்க தனியாக தான் கொண்டு வந்து வைப்பாங்க, நீங்கள் கரெக்டாக வந்து செக் பண்ணலன்னா அது வைக்க மாட்டாங்க. ஸோ அதையும் வந்து வாங்கிக்கிங்க. அதுக்கப்புறம் வேறு என்ன, வேறு வந்து அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். மேக்ஸிமம் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து கரெக்டாக செக் பண்ணுங்கள். அப்புறம் வீலோட அலைன்மெண்ட் வந்து கரெக்டாக இருக்கா பாருங்கள். ஏன்னா வீல் அலைன்மெண்ட் வந்து கொஞ்சம் மிஸ் ஆச்சுன்னா நம்ம வண்டியில் வந்து வாப்ளிங் வரும். அதுவும் நீங்கள் ஃபோக்ஸ் வீலோட போனீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்மாக அந்த வாப்ளிங் வந்து இருக்கும். ஸோ அதனால் அந்த வாப்ளிங் இல்லாமல் இருக்கா, அதனால் வீல் அலைன்மெண்ட் எல்லாமே கரெக்டாக செக் பண்ணியிருக்காங்களா, எல்லாம் டைட் பண்ணியிருக்காங்களா அப்படின்றது நீங்கள் ஒரு 1 kilometer ஓட்டும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதுவும் வந்து நீங்கள் கன்ஃபார்மாக செக் பண்ணணும். இது எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்னா மட்டும் நீங்கள் வண்டி எடுங்க. இன்னொன்று மெயின், ஆரியில் வந்து அந்த ஃப்ரீயாக வந்து ஹெல்மெட் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஆரியிலேருந்து கிடையாது, ஆக்சுவலி இது கவர்மெண்ட்டோட ரூல். எந்த புது வண்டி எடுத்தாலும் மேனுஃபேக்சரர் வந்து ஒரு ஹெல்மெட் வந்து ஃப்ரீயாக கொடுக்கணும். ஸோ ஆரியில் வந்து ஒவ்வொரு டைம் சொல்லுவாங்க, இப்போ ஸ்டாக் இல்லை சார், நீங்கள் 1 week கழிச்சு வாங்கிக்கிங்க, 2 week கழிச்சு வாங்கிக்கிங்கன்னு. அதெல்லாம் முடியாது. வண்டி எடுக்கும் போதே எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃப்ரீயாக அது ஆரியில் கொடுக்குற ஒரே ஒரு ஸ்கீமும் அதுதான், வேறு எந்த ஆஃபர்ஸும் இல்லை. அதனால் அதையும் 2 வாரம் 3 வாரம்னு சொல்லி இழுத்தடிச்சாங்கன்னா ஒத்துக்காதீங்க. எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கையோடு வாங்கிட்டு போயிடுங்க. ஸோ அப்புறம் எக்ஸ்லேட்டர் கேபிள், இப்போ வந்து நீங்கள் வண்டியை வந்து ஆன் பண்ணிவிட்டு அந்த ஐடில் வந்து கரெக்டாக இருக்கா செக் பண்ணுங்கள். ஏன்னா
நம்ம பழைய கிளாசிக்லலாம் என்ன ஆகும்னா நமக்கு வந்து கார்ப்பரேட் என்ஜின். ஸோ கார்ப்பரேட் என்ஜின்னா நம்ம வந்து நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம டியூன் பண்ணிக்கலாம். பட் இது எல்லாமே வந்து சென்சார். ஸோ அவங்க கரெக்டாக செட் பண்ணியிருக்கணும். அது செட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த அந்த ஆக்சிலேஷன் அப்புறம் கிளச் ப்ளே இது எல்லாமே கரெக்டாக இருக்கணும். கிளச்சு கூட நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பட் ஆக்சிலரேஷன் அந்த உள்ளே அந்த பெட்ரோல் போகிறது எல்லாமே வந்து சென்சார் மூலிமா செக் பண்ணுறது. சென்சாரில் வந்து அவங்க ஆல்ரெடி ப்ரீ ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருக்காரு. ஸோ அது வந்து கரெக்டாக இருக்கான்றதை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் வண்டி எடுக்கிறப்போ நம்ம எல்லாத்துக்குமே இருக்கிறது தான். வண்டி வரப்போகுது, இவ்வளோ நாள் வெயிட் பண்ணியிருக்கோம் அப்படின்றப்போ போய் ஒரு குஷியில் வந்து வண்டி எடுத்துகிட்டு வந்துடுவோம். வந்துட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இவ்வளோ ப்ராப்ளம் இருக்குன்னா என்ன பண்ணுவோம்? திரும்ப சர்வீஸ் சென்டர் போயிட்டு அங்கே போயிட்டு இது எல்லாமே ஒரு பெரிய தொல்லை. அதனால் ஃபஸ்ட்டே என்ன பண்ணுங்கன்னா இது எல்லாமே நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணி வச்சுட்டு ஒரு பேப்பரில் எடுத்து நோட் பண்ணிவிட்டு அங்கே போய் இது எல்லாத்தையும் செக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அதுக்கப்புறம் நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு வந்து நீங்கள் பாட்டு ஜாலியாக ஓட்டலாம். ஃபஸ்ட் சர்வீஸ் வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் இருக்காது. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் சர்வீஸ் பற்றின வீடியோ வந்து நம்மளோட இதில் இருக்கும். அதையும் போய் பாருங்கள் நம்ம ப்ளேலிஸ்ட்டில். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி நீங்கள் இன்ஃபர்மேட்டிவாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா வீடியோவை வந்து உங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விட்டு போங்க. அதே மாதிரி இந்த வீடியோவில் நான் எதாவது மிஸ் பண்ணியிருந்தேன்னா கீழே இருக்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிளப்பில் இருக்கவங்களுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். Good evening, sir. My name is Sahit. I'm from Royal Enfield Roadside Assistance. How may I assist you? In case of servicing, it's about 100 kilometers. Then you have to pay the charges. Has been broken or any wire has been broken, so that will be replaced. Only you have to pay the charges for the clutch cable, not to pay any for technician charges. நீங்களும் சேஃபாக இருங்க, வண்டியை சேஃபாக பார்த்துக்கோங்க. எப்போவுமே வீட்டில் நமக்காக யாரோ வெயிட் பண்ணுறாங்கன்னு மனசில் வச்சுட்டு வண்டி ஓட்டுங்க. உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுவது பிரதீப். பாய், டேக் கேர்.